அப்போ அதை அவங்க தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க மனுஷன். அதாவது சகோதரர் அவர் சொன்னது நல்ல கருத்து, நல்ல இதுதான். இந்த விஷயத்த ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு கருத்து இருக்கு. ஒவ்வொரு கருத்துன்னா என்ன, இஷ்டத்துக்கு கருத்தை சொல்றது இல்ல. அவங்களுடைய குர்ஆன் ஹதீஸோட தொடர்புடையவர்கள், அவங்க செய்த ஆய்வு, அவங்க படித்த படிப்பு, இதை சம்பந்தமா அவங்க மக்களுடைய நிலை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெரிஞ்ச அடிப்படையில் அவருக்கு ஒரு விளக்கம் இருக்கும், புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த புரிதல் படி நானும் ஒன்ன புரிஞ்சு வச்சிருப்பேன். அதுதான் உணவு. அந்த அடிப்படையில் நானும் என்ன சொல்றேன் நினைக்கா, நம்மளும் பல இந்த இது சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய ஆயத்துக்களை ஆய்வு செய்திருக்கிறோம், ஹதீஸ்களை எல்லாம் நம்ம ஆய்வு செய்திருக்கிறோம், சமுதாயத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய குழப்பங்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது எல்லாத்தையும் நம்ம கவனத்தில் கொண்டு நான் ஆய்வு செய்ய பல வருடங்களாக, ஒரு வருடம் 2 வருடம் இல்லை, பல வருடங்களாக நம்மளும் இது சம்பந்தமா என்ன காரணம் மக்களை சந்திச்சுலாம் இருக்கிறோம். சந்திச்சு இருக்கும் போது இந்த குழப்பங்களுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கொற்றா இருந்தா, நம்ம இஸ்லாம் கணிதத்துக்கு எதிரானதில்லை. கணிதத்தின் அடிப்படையில் கணிச்சு நம்ம முன்கூட்டி, காரணம் என்ன, இன்றைய அறிவு உலகத்துல நம்ம நல்ல யார் சொல்றாங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு நல்லதை யார் சொன்னாலும் எடுத்துக்கிட வேண்டியதுதான். எத்தனையோ ஆயிரக்கணக்கான விஷயங்களை மற்றவர்களுடைய ஆய்வின் அடிப்படையில் நம்ம அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை, ஆயிரக்கணக்கான விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க செய்யக்கூடிய யாருன்னு பார்க்காம, அதை ஆய்வு செய்யக்கூடியவங்க யாரும் பார்க்காம, நமக்கு இந்த அறிவியல் தகவலை கொடுக்கறது யாருன்னு பார்க்காம, அதையெல்லாம் எடுத்து நம்ம செயல்பட்டு இருக்கும் போது இந்த மார்க்க சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல மற்றவர்கள் ஆய்வு செய்து நமக்கு சொன்னாலும் நம்மளும் ஆய்வுப்படுத்தி அதை பார்த்து எடுத்துக்கிறதுல எந்த தவறும் இல்லை. அதுக்காக குர்ஆனும் ஹதீஸும் அறிவியலுக்கு எதிரானதல்ல. அதில் குறிப்பாக இந்த பிறை சம்பந்தப்பட்ட விஷயத்துல சூரியனை எப்படி முன்கூட்டியே நம்ம அறிவிச்சு, சூரிய கணக்கு பிரகாரம் தொழுகைக்குண்டான நேரங்களை முன்கூட்டியே நம்ம மற்றவர்களுடைய ஆய்வின் அடிப்படையில் எடுத்து இந்த வகத்தில் சொல்றோம், இந்த வகத்தை நேரத்தை மணியை பார்த்து நம்ம சொல்லி சொல்றோமோ, அதே மாதிரி முன்கூட்டியே பிற ஒன்று இன்றைக்குத்தான் என்பதை துல்லியமாக தெரியக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு அறிவை கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஆய்வை செய்வதற்கு குர்ஆன் எதிரல்ல, ஹதீஸும் எதிரல்ல. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய கட்டளையிட்ட சூமு ருயத்தி வஃப்திரு ருயத்தி என்ற ஹதீஸுக்கும் எதிரல்ல. அந்த பார்வையின் அடிப்படையில் பார்த்து ஆய்வு செய்து அதையெல்லாம் செய்து அதன் அடிப்படையில் முடிவு. இரண்டாவது, கடந்த காலங்களில் நாம் இந்த அடிப்படையில் கணக்கின் அடிப்படையில் எடுத்து வைத்த இதை நாம் பின்னால பார்க்கும்போது அது சரியாகவும் இருக்கிறது. சரியாக இருக்கின்ற காரணத்தால என்னுடைய கருத்து இதை நான் சொல்றேன்னா, குர்ஆன் ஹதீஸ் ஆயத்து ஹதீஸ்களை இந்த சூரிய சந்திர சம்பந்தப்பட்ட இது பார்க்கின்ற பொழுது இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லியிருக்காங்க, கணக்கு தெரிஞ்சவர்கள் கணக்கை பின்பற்றிக்கிடலாம் என்கின்ற அந்த ஒரு பொருளின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஹதீஸ்களையும் சொல்லியிருக்கிறார்கள். கணிதத்தை எங்களால் கணக்கிட முடியாது, எங்களை கணக்கும் தெரியாது, நாங்கள் கணக்கு தெரியக்கூடிய சமுதாயம் அல்ல. அதனால கணக்கு தெரியக்கூடிய ஒரு காலகட்டத்தை அவர்கள் முன்கூட்டியே அறியக்கூடிய ஒரு நிலை இருக்குமானால் அதை என்ன செய்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம் என்ற பொருளில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்ற பொருளில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இரண்டாவது, பிறை பார்ப்பதனுடைய நோக்கம் என்ன என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக வேண்டி நம்ம பிறை பார்க்கும்படி நம்ம கட்டளையிட்டார்கள்? அதனுடைய நோக்கம் மாதத்துடைய துவக்கத்தை தெரிய வேண்டும் என்பதற்குத்தான். ஒரு மாதத்துடைய துவக்கம் என்றைக்கு, மாதத்துடைய முதல் நாள் என்றைக்கு என்பதை அறிவதற்காகத்தான், அதற்குடைய ஒரு காரணகர்த்தாவாகத்தான் இந்த பிறை பார்த்தல் என்பதுதான் அன்றைக்கு முடியும், பார்த்தால் தான் முடியும் என்கின்ற ஒரு நிலை இருந்தது. அன்றைக்கு சொன்னார்கள். அப்ப நம்ம முதல் நாள் என்றைக்கு என்று தீர்மானிப்பதற்கு ஒரு காரணமாக, ஒரு இல்லத்தாகத்தான் பார்த்தல் என்பது இருக்கிறது. அந்த பார்த்தல் முதல் நாள் என்றைக்கு என்பது தீர்மானிப்பதை பார்த்தல் அல்லாமல் வேறு விஷயங்கள் மூலமாக நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும் என்று இருக்குமானால் அதுதான் நமக்கு நோக்கம் மாதத்துடைய முதல் நாள் தெரிவதுதான். பார்த்தல் என்பதல்ல நோக்கம். நல்ல விளங்கிய ரெண்டை பாகுபாடு. இங்கே பிறைய கண்ணால பார்ப்பது என்பதல்ல அங்க முக்கியத்துவம். அந்த பார்ப்பதன் மூலமாக என்ன இஸ்லாம் எதிர்பார்க்கிறது, முதல் நாள் என்றைக்கு என்று தெரிவதுதான் எதிர்பார்க்கிறது. அன்னை குழப்பக்கூடாது. அன்பு சகோதரர்களே, இந்த விஷயம், இந்த நுணுக்கமான பாயிண்ட் நீங்க வந்துருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்கு பார்க்க சொன்னார்கள்? பார்த்துட்டு பேசாம அந்த பார்வை வைத்து நாம் செய்ய போகின்ற விஷயம் என்ன? அதான் முதல் நாள் என்றைக்கு என்பதை தீர்மானிப்பதற்கு அந்த பார்வை. அப்ப முதல் நாள் என்றைக்கு என்பதை தீர்மானிப்பதற்கு வேறு காரணங்களால் முடியும் என்று இருக்குமானால்
சாது லேசான காரணங்களால் முடிக்கும் என்பதான குழப்பத்திலிருந்து விடுபடுவதற்குண்டான வேறு காரணங்கள் நமக்கு கிடைக்குமானால் அதுதான் உசிதமானது. நம்ம சமுதாய ஒற்றுமைக்கும் குழப்பத்தை தீர்வதற்கும் மனிதன் டென்ஷன் மாறி அன்னை பரபரப்பு ஏற்படுத்தாமல் இருப்பதற்கும் அந்த வழி அதிகமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் என்னுடைய தனிப்பட்ட நான் ஆய்வு செய்த பிரகாரம் என்னுடைய புத்திக்கு பட்ட பிரகாரம் குர்ஆன் ஹதீஸ்களை நான் பார்க்கின்ற பொழுது அது எதிரானது அல்ல, முன்கூட்டியே சொல்லக்கூடாது என்பதற்கு எந்த ஒரு தடையும் என்ன இல்லை, குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ இல்லை என்பதுதான் எனக்கு